நமஸ்தே, வெல்கம் டு சாய் பாட்டசாலா. நம்ம இன்னைக்கு கிளாஸ் 9 சான்ஸ்கிரிட் ஷேமுஷி புக்கில் வர்ற 4th லெசன் சதுர்த்தக பாட்டக கல்பத்தருகு இந்த லெசன் பார்க்கலாம். கல்பத்தருகு அப்படின்னா கற்பக மரம் அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்ம மனசில் என்னென்னலாம் வேணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிட்டோமோ அந்த மரம் நம்மளுடைய ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றும். அதுக்கு பேர் தான் கல்பத்தருகு அப்படின்னு அர்த்தம். प्रस्तुत पाठ वेदाल पंच विंशति नामक कथा संग्रह से लिया गया है. கொடுத்திருக்க இந்த லெசன் வேதால பஞ்ச விம்சதி அப்படிங்கிற பேர் உள்ள ஒரு ஸ்டோரியிலேருந்து எடுத்திருக்காங்க. जिसमें मनोरंजक एवं आश्चर्यजनक घटनाओं के माध्यम से ஜீவன மூல்யம் கா நிரூபன் கியா கையா है. இதில் நம்மளோட மனசை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற மாதிரியும் ஆச்சரியமான விஷயங்கள் அடங்கின நம்மளோட விஷயங்கள் மூலமாகவும் நம்மளோட லைஃபுக்கான ஆரிஜின் என்ன, நம்ம லைஃபுக்கான மூல்யம் என்ன அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. इस कथा में जीमूत वाहन अपने पूर्वजों के काल से गृह उद्यान में आरोपित कल्प वृक्ष से सांसारिक द्रव्यों को न मांगकर संसार के प्राणियों के दुखों को दूर करने का वरदान मांगता है. கொடுத்திருக்கிற இந்த ஸ்டோரியில் ஜீமுத்த வாகன அப்படிங்கிறவர் அவங்களுடைய முன்னோர்கள், அதாவது அவங்களுடைய தலைமுறையில் முன்னாடி இருந்தாங்க இல்லையா, அவங்களுடைய காலத்திலேருந்து அவங்க வீட்டு கார்டனில் இருந்த கல்ப விருட்ச மரத்தை அவருடைய உலக சந்தோஷத்துக்காக யூஸ் பண்ணாமல் உலகத்தில் உள்ள எல்லாரும் நல்லா இருக்கணும், அவங்களுடைய துக்கமெல்லாம் தூர போகணும் அப்படிங்கிற ஒரு வரத்தை அவர் கேட்டு வாங்கிப்பார். क्योंकि धन तो पानी की लहर के समान चंचल है. ஏன்னா பணம் அப்படிங்கிறது தண்ணியில் இருக்கிற அந்த அலைகள் மாதிரி அது செஞ்சலப்படுத்திக்கிட்டே இருக்கும். केवल परोपकार की इस संसार का सर्वोत्कृष्ट तथा निर्स्थायी तत्व है. இது மற்றவங்களுக்கு உபயோகப்படுத்துகிற மாதிரி உலகத்தினுடைய சந்தோஷத்துக்காக இதை யூஸ் பண்ணுறது தான் இதில் அவங்க சொல்ல வர தத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். अस्ति हिमवान नाम सर्व रत्न பூமி நகேந்திரகா. எல்லா விதமான டயமண்ட்ஸும் நிறைய இருக்கிற எல்லா ரத்தினங்களுக்கும் ரத்தினமாக இருக்கிற பூமின்னு சொல்லிட்டேன். நாம் ஹிமாலயன் மவுண்டன்ஸை சொல்லுவோம். அதாவது மவுண்டன்ஸோடைய லீடர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது ஹிமாலயன் மவுண்டன்ஸை சொல்கிறோம். தஸ்ய சானோரூபரி விபாதி கஞ்சனபுரம் நாம நகரம். அங்கே மலை சிகரங்களுக்கு மேலே கஞ்சனபுரம் அப்படிங்கிற பேர் உள்ள ஒரு சிட்டி இருந்துச்சு. தத்ர ஜீமுத்த ஹேது ருத்தி ஸ்ரீமான் வித்யா தரபதி பசதி ஸ்ம. அங்கே ஜீமுத்த ஹேது அப்படிங்கிற பேர் உள்ள வித்யா தரபதி அப்படின்னா எல்லா கலைகளிலும் பலத்திலையும் சிறந்து விளங்கின ஒரு ராஜா இருந்தார். தஸ்ய கிரக உத்தியானே குல கிரம பதாக கல்பத்தருகு ஸ்திதிதக. அவருடைய வீட்டு கார்டனில் அவங்களுடைய குளமாக அவங்களுடைய தலைமுறை வழக்கத்தில் வந்த வரிசையின்படி கல்பத்தருகு அப்படிங்கிற மரம் அங்கே இருந்தது. சா ராஜா ஜீமுத்த ஹேத்துகம் தம் கல்பத்தரும் ஆராத்ய தம் பிரசாதாச்ச போதிசத்வ வம்ச சம்பவம் ஜீமுத்த வாகனம் நாம புத்திராம் பிராபனோத். அந்த ராஜா ஜீமுத்த ஹேத்துகும் அந்த கல்ப மரத்தை ஆராதனை பண்ணுறதுக்கான விளைவா, அதுக்கான ரிசல்ட்டா போதிசத்துவருடைய ஒரு பார்ட், ஒரு துளி ஜீமுத்த வாகனம் அப்படிங்கிற பேரில் அவருக்கு பையனாக கிடச்சிச்சு. ச மகான் தானவீரக சர்வ பூத்தானு கம்பி ச அபவாத். மகான் தானவீரக, அவர் ரொம்ப தானத்தில் சிறந்ததாக இருந்தார், எல்லா கலைகள்லையும் சிறந்ததாக அவர் இருந்தார். தஸ்ய குணேக பிரசன்னேக ஸ்வசச்சிதவஸ்ய பிரீதக ராஜா காலேன சம்பிராப்திய யௌவனம் தம் யௌவராஜ்ய அபிஷேகத்தவான். தஸ்ய குணேகி பிரசன்னாக, குணங்களில் அவர் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். ஸ்வசச்சிவஸ்ய பிரீரித்தக ராஜா காலேன, அவர் நல்ல குணங்களில் சிறந்தவராக இருந்தார். சரியான யங் ஏஜில் வந்த உடனே ராஜா அவருக்கு யுவராஜர் அப்படிங்கிற பட்டாபிஷேகத்தை சூட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. யௌவராஜே ஸ்திதித்தக ச ஜீமுத்த வாகன கதாச்சித் ஹிதோஷிபிகி பித்ரு மந்திரிபிகி உக்தக.
யவராஜனா அதாவது யுவராஜனா பட்டாபிஷேகம் பண்ணப்பட்ட ஜீமுத்த வாகனக அவருடைய ஹிதேஷிதக பித்ரு மந்திரி பிகி அப்படின்னா அவருடைய அப்பாவுக்கு நல்லது சொல்லக்கூடிய மினிஸ்டர்ஸ் எல்லாம் அவர்கிட்ட சொன்னாங்க. உக்தக சொன்னாங்க, யுவராஜ யோ ஐயம் சர்வகாமத்தக கல்பத்தரூகம் தத்துவம் உத்தவ உத்தியானே திஷ்டத்தே ச தவ சதா பூஜ்யக. யுவராஜனே சர்வகாமத்தக அப்படின்னா உங்களுடைய எல்லா விதமான சந்தோஷங்களையும் கொடுக்கக்கூடிய கல்பத்தரூகம் உங்களுடைய வீட்டு தோட்டத்தில் இருக்கிற அதுக்கு நீங்கள் எப்போவுமே பூஜை பண்ணுங்க. அஸ்மின் அனுகூலே ஸ்திதித்தே சக்ரோ அப்பி நா சமான் போதித்தும் சக்னுயாத். இதை நீங்கள் தொடர்ந்து பூஜித்துட்டே வந்தீங்கன்னா சக்ரோ அப்பி இந்திரன் அப்படின்னு அர்த்தம். இந்திரனால் கூட உங்களுடைய காரியங்களுக்கு எந்த ஒரு தடையும் ஏற்படுத்த முடியாது. நீங்கள் அதை தொடர்ந்து பூஜை செய்யுங்க அப்படின்னு அந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் அடுத்த பேரால் காரண்ய ஜீமுத்த வாகனக அந்த சந்தயத்தை அதை கேட்டுட்டு ஜீமுத்த வாகனக அவருடைய மனசுக்குள்ளே யோசிக்கிறாரு. அகோ வத ஈத்துருஷம் மரபாத்தம் பிராப்பனோப்பி பூர்வேயம் புருஷரை ஸ்மாக்கம் தாத்ருஷம் பலம் கிமப்பி நான் சாதித்தும் கிந்து கேவலம் கைஷ்டித்தேவ கிருப்பணைகி கஷ்டித்தப்பி அர்த்தோஸ்தித்தாக. அகோ பத்த இது மாதிரி இவ்வளோ சிறப்பான இந்த கல்ப விரக்ஷம் நம்மளுடைய முன்னோர்களால் பரம்பரையாக நம்மளுடைய வீட்டிலே தானே இருக்க. ஸோ இதுக்கான பலம் ரிசல்ட்டை நம்ம மட்டும்தானே அனுபவிச்சுட்ருக்கோம். ஏன் நம்மளுக்கு மட்டும் இது யூஸ் ஆகணும்? இருக்கிற எல்லாத்துக்கும் இது யூஸ் பண்ணலாமே. நமக்காக மட்டும் இதுக்காக நம்ம இதை வச்சுக்கணும். தத் ஹமஸ்தாம் மனோரத பீஷ்டம் சாதயத்தி இத்தியம். நம்மளுடைய ஆசைகளை மட்டும் எதுக்கு நிறைவேற்றணும்? எல்லாருடைய ஆசைகளையும் நிறைவேற்றட்டும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஏவம் ஆலோச்சிய பித்தர அந்திகமா கச்சத்தம் அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்க அப்பா கிட்ட அவர் போகிறாரு. ஆகத்திய சுகமாசீனம் பித்தரம் ஏகாந்தே நியவச்சேதம் தாத்தா துவம் தூ ஜானாசி ஏவம் யதஸ்மின் சன்சார் சாகரே ஆஷாரீரமித்தம் சர்வம் தனம் வீச்சித்த வஞ்சித்த சஞ்சலம். உள்ளே போயிட்டேன். ரொம்ப ரிலாக்ஸாக உட்கார்ந்துருந்தா அவங்க அப்பா கிட்ட போய் அவர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டார். தாதா அப்பா, உங்களுக்கு நல்லா தெரியும் நம்மளுடைய உலகத்தில் இருக்கிற சன்சார் சாகரே ஆஷாரீரம் இத்தம் சர்வம் தனம் வீச்சித்த வஞ்சித்த மனம். நம்மளுடைய உலகத்தில் நிறைய பேருக்கு பணம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஏகக பரோபகராக ஏவாஸ்மி சன்சாரே அனேஸ்வரக யுகாந்த பரியந்தம் யஷகா பிரசூத்தே. ஏகக பரோபகாரக இவங்களுக்கெல்லாம் நாம் ஒரு பரோபகாரம் ஒரு ஹெல்ப் பண்ணலாம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே நல்லது பண்ணக்கு நம்ம பண்ணலாம். தத் ஆபிரி தியூஷ்ரக கல்பத்திருகு கிம் அர்த்தம் ரக்ஷத்தே யஷ்ச பூர்வைரேவம் மம மம இது ஆரோகண ரக்ஷித்தக தே இதானிம் குத்திர கத்தாக. எல்லா விதமான ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய கல்பத்தருக நாம் மட்டும் எதற்காக பத்திரமா வச்சிருக்கணும்? நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் இது என்னுடையதுன்னு இதை பத்திரமா வச்சுருந்தாங்களே. ஸோ அதனால் அவங்க என்ன பயன் அடைஞ்சிட்டாங்க? தேசாம் கஷ்யதாம் அவங்களாம் எப்படி இருக்காங்க? அஸ்ய வா கே தேம். அதனால தஸ்மாத் பரோபகாரே பல சித்தையம் தத்துவஞாய இமம் கல்பபாதமம் ஆராதயமே. அதனால நாம் மற்றவங்களுக்கு பலன் கொடுக்க விதமாம் இந்த கல்பத்தரு மரத்தை நம்ம ஆராதனை பண்ணுவோம். அதாவது அதுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணி அதை சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை பித்தரா ததா இது அபயனு ஞாத்தகச்சம் ஜீமுத்தவாகன கல்பத்தரும் உபகத்திய உவாச்ச. அப்பா அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு அவருக்கு ஆர்டர் கொடுத்துட்டாரு. ஜீமுத்த வாகன கல்பத்தரு பக்கத்தில் போய் சொல்கிறாரு. தேவ துவயா அஸ்மாத் பூர்வேஷாம் அபிஷ்டாக காமாக பூரித்தாக தஸ்மமேகம் காமம் பூரைய. ஓ தேவனே, நீங்கள் எங்களுடைய முன்னோர்கள் காலத்திலிருந்து இங்கேயே இருந்த அவங்களுக்கான எல்லா ஆசைகளும் நீங்கள் நிறைவேற்றி கொடுத்துட்டீங்க. அதே மாதிரி எனக்கு ஒரு ஆசை இருக்குது, எனக்கு நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்கிறாரு.
யதா பிருத்திவீம் அப்பிருத்திவீம் தரித்திராம் பஷ்யாமி ததா கரோது தேவ இதியம். உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் படுற கஷ்டத்தை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க இல்லையா, தேவையானவங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏவம் வாதினி ஜீமுத்த வாகனே त्वत्या கொத்வ்யா ஏதோ அகம் யாத்தோ அஸ்மி இது வாக் தஸ்மான் தரோ சதரோ தரோ உத்பூதத்தம். அப்போது அது இதை கேட்டுட்டு ஜீமுத்த வாகனம், யார் இந்த உலகத்தில் யாருக்கும் கவலைங்கிறதே இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் எல்லா பணமும் கிடைக்கிற மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த மரம் அப்படி பூமியிலேருந்து மேலே எறும்பி போகுது. ஷனேன சாச கல்பத்தருகம் திவாம் சம உற்பத்திய புவி ததா வசூனிம் ஆவர்ஷத் எத்தா ந கோ அப்பி துர்காத் ஆசித்தம். ஒரு செகண்டில் கல்பத்தருகு மரம் அப்படியே மேலே எலும்பி பூமியிலேருந்து மேலே போயிட்டேன். எல்லாருடைய கஷ்டங்களும் நீங்கிற மாதிரி பணம் மழையாக கொட்டுச்சேன். ஏதஸ்ய ஜீமுத்த வாகனஸ்ய சர்வ ஜீவனு அனுகம்பயத்தா சர்வத்ரா யஷகா பிரதீதாம். எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னு நினைக்கிற அந்த ஜீமுத்த வாகனுடைய புகழ் எல்லா இடங்களுக்கும் சிறப்பாக பரவிச்சேன். இதுதான் இந்த லெசனுடைய மீனிங். இதுதான் இந்த கல்பத்தருகு அப்படிங்கிற லெசனுக்கான மீனிங். என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னுடைய சேனல் சாய் பாட்டசாலா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.